என்னடா நீ தானடா வந்திருக்கணும், என்னடா போடா. காமு ஏன்டா இப்பட்டா வாலியா நீ நின்ன, நீ தான்டா எனக்காக பேசியிருக்கணும். லவ் கண்டென்ட் பண்ணாத மேடம், லவ் கண்டென்ட் லவ் கண்டென்ட் மட்டுமே பண்ணாத மேடம். என்னடா என்னடா நீ என்னடா அப்படியே வந்து நான் எனக்கு பழைய காலத்துக்கு போயிட்டு வந்துச்சு இந்த மேட்ரு. என்னன்னா நீ, ஐயோ உன்ட்ட தானே நான் இருக்கேன், ஐயோ நீ இல்லாத வீட்டுக்குள்ள நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையாடா. ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? ஐயோ என்ன இல்லை என்ன, ஒரு கேஸை ஜெயிச்சிட்டாங்களா மேடம். கேஸ் என்ன தெரியுமா? எஃப்ஜே மேல ஒரு வழக்கு கொடுத்தாங்க. முதல் வழக்கு, இந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆன ஒரு நபரான அமித்தை வச்சு பல நேரங்களில் என்னை கனெக்ட் பண்ணி வந்து பல நேரங்களில் பேசியிருக்கான். ஃபர்ஸ்ட் கேஸு. ரெண்டாவது கேஸு, இந்த வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் மட்டும்தான் நீ கொடுக்குற அப்படின்ற மாதிரி என்னை வந்து பேசி என்னை வந்து கொச்சைப்படுத்துறான் அப்படின்ற ரெண்டாவது கேஸு. ரெண்டுமே உண்மை தானே, ரெண்டுமே உண்மை தானே. நீ அதை மட்டும் தானே ட்ரை பண்ண. இதில் கேஸை ஜெயிக்கிறதெல்லாம் ரெண்டாவது. நீங்கள் யோசிக்காத விஷயம் தெரியுமா? வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் யாருன்றது திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? என்ன மாதிரி கேவலமாலாம் நீங்கள் வந்து வாதாடுவீங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதை ஒரு கேஸாக எடுத்தது காரணமே உங்கள் மான மரியாதை கப்பல் ஏறணுன்றதுக்காக தான். ஆனால் பிக் பாஸ் தெளிவாக பிளான் பண்ணுறாங்க. பாரு, ஆதிரை, இவங்க மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு. ஆதிரையை பற்றி சொல்லணுமே, எஃப்ஜே ஆதிரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க திருப்பி. ஏன் ஆதிரை என்கிட்ட முத்தம் கேட்டா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் எஃப்ஜே. அவன் வந்து என்கிட்ட முத்தம் கேட்டா, வெளியே பாய் ஃப்ரெண்ட் வச்சு நீ இப்படிலாம் பண்ணேன்னா அவன் பார்த்தா என்ன நினைப்பான்னு நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வந்து ஆதிரையை வந்து சமாதானப்படுத்துகின்ற பேரில் படுத்துக்கிட்டு ஆதிரை மேலே ஆதிரை பக்கத்தில் வாயெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து சாரிடி தங்கம் சாரிடின்னு தடவி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரமே தெரியுதா? இல்லை புரியல. இது ஒரு கண்டென்ட்டாக கொடுப்பீங்களா, இது ஒரு கேஸாக கொடுப்பீங்களா? அப்புறம் சாரி செல்லும் பூரி செல்லும் வெளுத்துருமே வெளுத்து. அதுக்கு அடுத்து இங்கே வருவோம் பாரு மேடத்துக்கு. விக்கல்ஸ் விக்ரம் வாதாடுற விஷயம்லாம் எப்படி இருக்குன்னா, அவன் நல்ல டேலண்டாக தான் வாதாடுறான், பாயிண்ட் பிடிச்சி பேசணும்னு போறான். ஆனால் இந்த எஃப்ஜே வாயால் கெடுத்துருவான். அவன் வாயால் எஃப்ஜே கெடுத்துருவான். அமித்துக்கிட்ட சாரி கேட்ட இவங்க பாரு கிட்ட சாரி கேட்கல, அதனால சாரி கேளுங்க, சாரி கேள வைங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. சாரி கேட்கணும். அரோராவும் திவ்யாவும் என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கிட்ட எஃப்ஜே செய்து கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பாரு சைடு 2 தான் கொடுத்துட்டாங்க. கேஸ் என்ன? இந்த 2 கேஸில் ஃபர்ஸ்ட் கேஸுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்துச்சுன்னா, அமித்துக்கிட்ட சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட இப்படி சொல்கிறாங்களே, இதில் உங்களுக்கு என்ன இருக்குது, அப்படி பேசுனதை நீங்கள் கேட்டீங்களா, பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்கன்றது பேச இதாகுது. அதில் உங்களுடைய இது என்ன, அதை ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதை ஓகே 2 இடத்துல தான் அது பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க சொன்னதுக்கப்புறம் பேசலைன்றது ப்ரூவ் ஆகுது. புரியுதா? 2 இடத்துல பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் இவர் பேசலைன்றது ப்ரூவ் ஆகுது. இந்த ஜட்ஜம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கேஸ் இது, ஆனால் நான் வந்து இது கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இப்படி கொடுப்பேன். இங்கே வந்து இப்படி பேச சொன்ன ஆளுக்கு இங்கே சாரி கேட்ட ஆளு அங்கேயும் சாரி கேட்கலாமே, பிரச்சனை இல்லையே. பயங்கரம் இல்லை? சூப்பர். அவன் எதை பண்ண மாட்டான்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணி வந்து நீங்கள் நல்ல பேர் எடுத்துக்கிட்டீங்க. திவ்யா அந்த சைடு லவ் கண்டென்ட் மட்டும்தான் பாரு பண்ணுறாங்க, லவ் கண்டென்ட் மட்டும்தான் இது பண்ணுறாங்க அப்படின்றத வந்து எஃப்ஜே என்ன சொல்றான், எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் அந்த டாஸ்க்குள்ள லவ் கண்டென்ட் மட்டும்தான் இவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்றத நான் அதில் பதிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இவன் அந்த பர்ஸ்பெக்டிவ்ல தான் இது பதிவு பண்ணானா அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு யார்கிட்டையுமே கேட்கல. நீங்க இப்படிதான் பதிவு பண்ணாரா, யாராவது அது கேட்டவங்க இருக்கீங்களா? இந்த கண்டென்ட்டுக்குள்ளதான் அதை பண்றேன்றத பதிவு பண்ணாரா? அப்படி அந்த கண்டென்ட்டுக்குள்ளதான் எந்த கண்டென்ட் பண்ணாலும் லவ் கண்டென்ட் மட்டும்தான் வந்து எடுத்துட்டு வந்து பண்ற அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருந்தா எஃப்ஜே சைடு வாத இது வந்திருக்கும். எஃப்ஜே வந்து நீ எல்லா டாஸ்க்லையுமே லவ் கண்டென்ட் மட்டும் தான் ட்ரை பண்ற, நீ லவ் கண்டென்ட் மட்டும் தான் ட்ரை பண்ற, லவ் கண்டென்ட் பண்ணி தான் இவ்வளவு நாள் உள்ளே வந்திருக்க அப்படின்ற வேர்டு அவன் யூஸ் பண்ணவே எனக்கு ஞாபகம் இல்லை. நீ லவ் கண்டென்ட் தான் பண்ற, எல்லா இடத்துலையும் லவ் கண்டென்ட் தான் பண்றன்ற வேர்டை யூஸ் பண்ணா, டாஸ்க்கை பத்தி பேசும்போது யூஸ் பண்ணான்றது என்னுடைய கருத்து. சரி, அவன் வந்து எல்லா இடத்துலையும் நீ லவ் கண்டென்ட் பண்ணி தான் உள்ள வர்றேன்னு யூஸ் பண்ணியிருக்கட்டுமே, உண்மையா பொய்யா? புரியல, உண்மையா பொய்யா? ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு டீச்சர்னு பார்க்காம அவன் கூட கட்டி பிடிச்சி சுத்துறீங்களா இல்லையா? அவுட் ஆஃப் த டாஸ்க்காக நீங்கள் பர்சனலாக அதை பண்ணீங்களா இல்லையா? அதுக்கு அடுத்த டாஸ்க்கு பார்ப்போம். உங்களுடைய இதுக்காக வந்து ஜெமீன் பரம்பரை டாஸ்கில் வந்து நீங்கள் பிரிஞ்சு போன புருஷனா யாரை செலக்ட் பண்ணீங்க? பிரிஞ்சு போன புருஷனா யாரை செலக்ட் பண்ணீங்க? அதுக்கு அடுத்த டாஸ்க்கு இந்த வாரம் இப்போ போயிட்டு இருக்க டாஸ்கில் நீங்கள்
இதுலயும் காமு மாமா உங்களுக்காக வாதாடலை அப்படின்னு நீங்க வந்து என்ன அநியாயம் உங்களுக்கு? நீ தானடா வந்திருக்கணும், என்னடா நீ நின்னா தானடா அப்படின்றது அது லவ் இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க 2 பேத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நட்பு இருக்கு, எங்களுக்குள்ள காதலே இல்லை, எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க. ஒன்று உண்மைன்னு ஒத்துக்கிட்டு போகணும். ஆமாங்க, லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணுறோம், நான் கண்டென்ட்டாக ட்ரை பண்ணலாம், அவனை எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு, அப்படியாவது அந்த பெர்ஸ்பெக்டிவ்காவது போகணும். அதுவும் பண்ண மாட்டீங்க. இந்த என்டையர் கேஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மேலே தவறுகள் இருந்தாலும் ஒருதலை பட்சமாக இது வாதாடப்பட்டது அப்படின்றது என்னுடைய கருத்து. சபரி சொன்ன பாயிண்ட் ஃபைனலாக வந்து இந்த இதில் வந்து சபரி சொன்ன பாயிண்ட்ஸு, இந்த பாயிண்ட்டுகள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 இவங்களை ஓரம் கட்டணும்னோ இவங்க இந்த கண்டென்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னோ நாங்கள் வந்து சொல்ல வரல, அது எங்களோட பாயிண்ட்டும் கிடையாது. ஆனால் அதை ஜட்ஜு சைடில் ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோமோ நடந்த விஷயங்கள் வருது. அரோராவும் திவ்யாவும் அந்த இடத்துல எந்திரிச்சு போகும்போது ஜட்ஜு முதல்ல போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே யாருமே வந்து இதோட டக்கரமெல்லாம் ஃபாலோ பண்ணலங்க, இந்த டக்கரமெல்லாம் ஃபாலோ பண்ணல, நான் முன்னாடி போவேன், ஜட்ஜு தானே, வா பின்னாடி வா அப்படின்னு. இந்த டாஸ்க்குன்னு ஒரு சில மரியாதைகள் இருக்குல்ல, அந்த மரியாதை வந்து டோட்டலாக இவங்க இதை தான் பண்ண போகிறான்றது நமக்கு தெரியும். எஃப்ஜேக்கு ஒரு 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 ஹெட்வெயிட் ஏறிச்சு அப்படின்னா லைட்டாக தட்டி விட்டோம்னா மேலே போய் உட்காந்து ஜிங்கின்னு ஆட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ தன்னை வந்து சாரி கேட்க சொன்னதை நான் கண்டிப்பாக சாரி கேட்க மாட்டேன். ஒரு கேஸு, அந்த கேஸில் சொல்லிட்டாங்க நீ சாரி கேட்கணும்னு சொன்னால் நீ சாரி அது உன்னுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். இல்லை மேடம் நான் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு அந்த இடத்துல. அதுக்கான ரியாக்ஷன் எப்படி வருதுன்னா, அந்த கேஸ் பண்ண ஜட்ஜஸ் அவமதிக்கிறது, வெளியே போகிறது, இவளை பற்றி பேசுறது வைக்கிறது. இந்த அம்மா வந்து சும்மாவே ஆடும். இப்போ காலில் சலகை வேற கட்டி விட்டுருக்காங்க, வந்தவொடனே ஆரம்பிச்சு அப்படின்னு உள்ள போகுது. கண்டிப்பாக உள்ள போய் ஆட போகுது, எஃப்ஜேவை வெறுப்பேற்ற போகுது, இது எல்லாமே உள்ள நடக்க தான் போகுது. ஆனால் அவன் நீ எழுதி வச்சுக்கோ, எங்கெங்கெல்லாம் நீ லவ் கண்டென்ட் கொடுக்குறியோ 100 தடவை சொல்லி காட்ட போகிறான். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டுனா, நீ எங்கெங்கெல்லாம் லவ் கண்டென்ட் பிளான் பண்ணுறியோ 100 தடவை சொல்லி காட்ட போகிறான். வெளியே வரும்போதே சொல்லிட்டான். இப்போ கூட வந்து உள்ள லவ் கண்டென்ட் தான் நீ ட்ரை பண்ணிட்டு இருந்த, மைக்கை மறைச்சு பேசி லவ் கண்டென்ட் தான் நீ ட்ரை பண்ண, இப்போ கூட அதானே பண்ணிட்டு இருந்தேன். ஏய் போடா 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாரு வந்து திருப்பி அவனை வந்து சொல்கிறாங்க பாருங்க, 8th ஸ்டாண்டர்ட். அது அவனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு. அவன் கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணுவான். அன்னைக்கு கதறக்கூடாது, அயா அயா கத்தக்கூடாது, வாய்ப்பு இல்லை ராணி, வாய்ப்பு இல்லை. 100% எஃப்ஜே பற்றி நமக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணுறியோ, ஐயோ லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணுறாங்க, ஐயோ லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணுறாங்கன்னு அவன் பதிவு பண்ண போகிறான்றது என் கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. எஃப்ஜேக்கு இவங்களுக்குமான சண்டை என்னைக்கு தான் முடியும்? ஆண்டவா.